சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகிலேயே பட்டப்பகலில் ரோந்து போலீசார் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகருக்குள் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டு சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் திருப்பாச்சூர் அருகே வெளிவட்ட சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு 10 மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ரோந்து போலீசார் 50 முதல் 200 ரூபாய் வரை வசூலித்துக் கொண்டு நகருக்குள் அனுமதித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த போன டெய்லர் அதுக்கு மேலே 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாத போல வாரம் கட்டணுங்க. எப்படியும் 100 ரூபா கொடுத்தான் போயிருப்பான். அவங்கள வண்டியை பார்த்து தானே வாங்குறானுங்க. எப்படி மினி பார்த்தாலும் ஒரு வண்டிக்கு 50 ரூபா கம்மியில் எந்த வண்டியும் இல்லை. எந்த வண்டி வாங்கினாலும் 50 ரூபாய் கம்மி இல்லாத. சிட்டி நெருங்கிட்டேன்னா உள்ள கோயம்பேடு மார்க்கெட்டை தேட்டேன்னா 100 ரூபாய்க்கு கம்மி இல்லை. 100 ரூபாய்க்கு மேலே தான். சார் கம்பெனியில் ஒத்துக்கிறேன் சார், அதெல்லாம் வேலை ஆகாது. இல்லாட்டி வண்டி திரும்பி பண்ணி துட்டே வாங்கினாங்க. ஏதோ நைட்டு பகலில் ஓடிறேன் சரி ஏதோ வாங்கி நான் தெத்து ஓடியா சீக்கிரம் போய் இறங்கிட்டு போயா அப்படின்னு ஏதோ ஒரு அந்த இது மனசாட்சியே இருக்கும். அது கொஞ்சம் பேர்கிட்ட இவ்வளோ தான் கொடுக்கணும், இல்லாட்டி வண்டி திரும்பிட்டு போ, நீ எங்கேருந்து வரேன், என்ன கதை, இந்த லோடு எங்கேருந்து வருது, எவ்வளோ அலட்சியில் வந்துருப்பான்றது கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கும். அது கொஞ்சம் பேர்கிட்ட